நம்ம பார்க்கறது உலகத்திலேயே ரொம்ப உயரமான சிவலிங்கம் இதுதான். உலகத்திலே இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள்லேயே மிகப்பெரிய சிவலிங்கம் கேரளா திருவனந்தபுரம் செங்கல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற மகேஸ்வரம் ஸ்ரீ சிவபார்வதி டெம்பிள். இங்கே இருக்கிற இந்த உயரமான சிவலிங்கத்துக்குள்ள கைலாயமே இருக்கு. உலகத்திலே வேற எங்கேயும் இல்லாத ஒரு தனி சிறப்பு கொண்டது தான் இந்த கோவில். அது என்னன்னா, சிவனும் பார்வதியும் ஒரே மூலவரா இங்கே காட்சி தராங்க. சிவனோட சிலைய கையில தாங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு பண்ணிருக்காங்க. 32 விநாயகர் இருக்கிற மாதிரி ஒரு பீடமும் இருக்கு இங்க. சிவலிங்கத்துக்கு பேக் சைடுல ஒரு குகை மாதிரி இருக்கு. ஆன்மீகத்தால ஈர்க்கப்படுற பல கோயில்கள்ல இந்த கோயிலும் ஒண்ணுனே சொல்லலாம். ஏன்னா தனித்துவமான சிறப்பம்சங்கள் இந்த கோயிலில் நிறையவே இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி பத்மநாப சுவாமி கோயிலை பற்றின முழு விவரம் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் அதை போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க இந்த கோவிலை பற்றின விவரங்கள் அண்ட் இதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கார் பார்க்கிங். ஸோ கார் பார்க்கிங் பக்கத்துலேயே ஒரு மண்டபம் இருக்குது. ஸோ மகேஸ்வர ஸ்ரீ சிவபார்வதி டெம்பிள். ஸோ அவங்க ஒரு மண்டபம் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்க வேண்டியது அந்த சிவன் தான். அந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் பெரிய சிவலிங்கம் அங்கே இருக்குது. அது பக்கத்தில் ஹனுமர் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை தாங்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மண்டபம்லாம் இருக்குது. இந்த கோவிலோட வரலாறு 5000 வருஷம் பழமையானது. சிவனும் பார்வதியும் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மண்புற்று வடிவில் தோன்றியதா ஒரு இதிகாசம் வழியா சொல்லப்படுது. இந்த ஆலயத்தோட நுழைவு வாசல்லையே 2 பிரம்மாண்டமான யானை நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவுலையே திருக்கோவிலை நோக்கியபடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான நந்தி சிலையும் அங்க அமைக்கப்பட்டிருக்கு. உள்ள சிவனையும் பார்வதியும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு அவங்கள சுத்தி இருக்கிற 12 ஜோதிடர் லிங்கமையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். அதுவும் இங்க ஒரு சிறப்பான விஷயம்தான். கோயிலோட வாயு மூலையில இருக்கிற இந்த சிவலிங்கத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 111 அடி. போய் நின்று பார்க்கறதுக்கே நமக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பை கொடுக்கும். இந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிரம்மாண்டமான திரிசூலம் இருக்கும். அந்த திரிசூலம் ஒரு உடுக்கையில இணைஞ்சபடி அமைச்சிருப்பாங்க. இந்த சிவலிங்கத்தோட உயரம் மட்டும் இல்லை, இதோட கட்டமைப்பும் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது. இந்த கோயில் 5000 வருஷம் பழமையானதாக இருந்தாலும் இந்த சிவலிங்கத்தோட கட்டுமான பணி எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 2012 ஸ்டார்ட் பண்ணி இதை முடிக்கிறதுக்கு 6 வருஷம் ஆயிருக்கு. இந்த சிவலிங்கத்தை கட்டுறதுக்கு காசி, கங்கோத்ரி, ரிஷிகேஷ், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, பத்ரிநாத், கோமு, கைலாஷ் இப்படி பல புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்து நீர், மண் இது போன்றவைகள்லாம் எடுத்துட்டு இங்கே கட்டுமான பணிகளில் இருக்கக்கூடிய பொருட்களில் கலக்கப்பட்டு அந்த சிவலிங்கத்தை வடிவமைச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உயரமோ அந்த அளவுக்கு தெய்வீக தன்மையோட பார்க்கப்படுது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இதுதான் சுற்றி இருக்கிற இதோட என்விரான்மெண்ட். இங்கே உட்கார்றதுக்கு பெஞ்சு கூட வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் மூலவர் கோயில். உள்ளே போய் தரிசனம் பண்ணுறதுக்கு கோவளம் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா உலகத்திலே இது மிக உயரமான சிவலிங்கம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இந்த கோயிலோட லொக்கேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். சரி, வெளியில் இப்போது சிவலிங்கம் பார்த்துட்டோம். சிவலிங்கமாக சுற்றி வர முடியும்னு நினைக்கிறேன். சரி, உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, சுற்றி வர இடம் எப்படி இருக்குன்னு. பார்த்தா தண்ணி விட்டுட்டு இருக்கிறாரு செடிக்கு. ஆனால் இந்த ஹோல்லாம் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியல. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது. தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது. பார்ப்போம். அதுவும் நைட் டைமில் இன்னும் பயங்கர வெளிச்சமாக லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். உடுக்கை தானே இது. இது பாருங்களேன், ஏதோ கூம்பு மாதிரி இருக்கு. மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு பேக் சைடில் ஒரு குகை மாதிரி இருக்குது.
அங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போகணும் கவுண்டரில். உள்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா கைலாசம்லாம் மாதிரியெல்லாம் செட் பண்ணியிருக்காங்களா. ஆனால் உள்ளே வந்து வீடியோ அலௌடு இல்லை. நாங்கள் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போய் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொபைல் அலோடு இல்லாததுனால சிவலிங்கத்துக்குள்ளே இருக்கிற அந்த கைலாயம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் ரொம்பவே தெளிவாக சொல்கிறேன். அப்படியே நல்லா கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 111 அடி உயரம் கொண்ட சிவலிங்கத்துக்குள்ள 8 தளம் அமைச்சிருக்காங்க. மாடிப்படிக்கட்டு போன்ற மாதிரி இல்லாமல் குகை வடிவில் பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருப்பாங்க. இந்த குகையோட நடைபாதையில் நடந்து போகிறதுக்கே நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே போல் இந்த நடைபாதையில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அகத்தியர், வசிஷ்டர் போன்ற இந்த மாதிரியான பல மகரிஷிகளை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இங்கே சிவலிங்கத்துக்கு மேலே நிறைய துளைகள்லாம் தெரியுது பார்த்தீங்களா. அந்த துளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே நடக்கும்போது காற்று பற்றாக்குறையாக இல்லாமல் இருக்கிறதுக்காக வென்டிலேஷன் பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தளத்துலையும் பார்த்தீங்கன்னா தியான மண்டபம் இருக்குது. முதல் தளத்தில் குகைக்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிவலிங்கம் வச்சுருப்பாங்க. அங்கே வர பக்தர்கள் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் கூட பண்ணலாம். அபிஷேகம் பண்ணணும்னா நீங்கள் தனியாக பேமெண்ட் பண்ணணும். அங்கே உள்ளே இருக்கிற சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த உயரமான சிவலிங்கத்துக்கே அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு ஒரு ஈடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. முதல் 7 தளத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தோட மையப்பகுதியில் பார்த்திங்கன்னா சின்னதாக சிவலிங்கம் வச்சுருப்பாங்க. அந்த சிவலிங்கத்தை சுற்றி, அதாவது மண்டபத்தோட உட்புறத்தில் பார்த்திங்கன்னா சிவனோட 108 சிவலிங்கங்களை பிரித்து வச்சுருப்பாங்க. அதாவது முதல் மண்டபத்தில் முதல் தளத்தில் வந்து 8, அடுத்த தளத்தில் 16, இப்படி 7 தளத்துக்கு வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அந்த சிவலிங்கத்துக்கு மேலே இருக்க செவுர்ல பாத்தீங்கன்னா சிவனோட 64 உருவ வடிவங்களை செதுக்கியிருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா முதல் தளத்துல 8, அடுத்த தளத்துல 8ன்னு இதுவும் ஒரு 7 தளத்துக்கு பிரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த வடிவங்கள்லாம் எனக்கு பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே புதுமையா இருந்தது. இதோட இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா 2வது தளத்துல இருந்து 7வது தளம் வரைக்கும், அதாவது மொத்தம் 6 தளங்கள்ல 6 சக்கரம் வச்சிருந்தாங்க. அந்த 6 சக்கரமும் பாத்தீங்கன்னா மனிதனோட 6 உடல் ஆற்றல்களை குறிக்கிற வகையில வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு சக்கரமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்ணத்தில் பிரதிபலிப்பை கொடுத்துட்டு இருந்தது. அது என்ன வண்ணம்னு நான் டிஸ்பிளேல காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் முதல் முறையாக நான் இந்த சக்கரங்களோட வண்ணங்களை பார்க்குறது. இந்த வண்ணங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரிலேட் ஆச்சு. இந்த வண்ணங்களை பாருங்களேன், இது பார்க்குறதுக்கு அப்படியே ரெயின்போ மாதிரியே இருக்குதுல்ல. வானவில்ல இருக்கக்கூடிய வண்ணம் பார்த்தீங்கன்னா இயற்கையானது. இயற்கையோடு இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் நம்ம மனிதனோட தொடர்புடையதாகவே இருக்குதுல்ல. மொத்தம் 7 சக்கரமாச்சே. அந்த 7வது சக்கரம் எங்க அப்படின்னு பாக்குறீங்களா? வரும் பாருங்க. அதே போல அந்த சக்கரங்கள்ல ஒரு யானை, குதிரை இது போன்ற ஒரு விலங்குகளை அமைச்சிருந்தாங்க. அந்த ஒரு விலங்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு உடல் ஆற்றல்களை பிரதிபலிக்கிற மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க. இப்படி முதல் தளத்துல இருந்து 7வது தளம் வரைக்கும் 108 சிவலிங்கம், 64 உருவம் கொண்ட சிவன் சிலைகள், 6 ஆற்றல் உடைய சக்கரம், 6 சக்கரத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த 7 தலங்களையும் தாண்டி 8வது போற தலம் தான் பாத்தீங்கன்னா கைலாயம். 8வது தளம் கைலாயம் போலவே பிரதிபலிக்கிறதுக்காக கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தான் கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. கைலாயம் அப்படின்னாலே என்ன? பனிமலைகள் தான். பனிமலை போலவே அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளே நுழையும் போதே ஃபுல்லாக வெள்ளையாக பனிமலை போலவே சித்தரிச்சு வச்சுருப்பாங்க. பனிமலைகள் அப்படின்னாலே நமக்கு குளிரும் இல்லையா, அதுக்காகவே ஏசியும் போட்டிருந்தாங்க. இந்த பனிமலைகளில் நடந்து போய் 8வது தளத்தில் இருக்கிற கைலாயத்துக்குள்ள நுழையும் போதே சிவனும் பார்வதியும் ஒரு தாமரை மேலே அமர்ந்திருக்கிறபடி நமக்கு காட்சி கொடுப்பாங்க. அவங்களோட தலைக்கு மேலே, அதாவது சீலிங்கில் 1000 இதழ் கொண்ட மலர்களை வடிவமைச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்த 1000 இதழ்கள் கொண்ட மலர் தான் 7வது சக்கரம். 7வது சக்கரம் கிரவுனுன்னு சொல்லுவாங்க. தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை பிரதிபலிக்கிற மாதிரி தான் சிவன் பார்வதியோட தலைக்கு மேலே அந்த 1000 இதழ்கள் கொண்ட மலர்களை வந்து வச்சிருப்பாங்க, வடிவமைச்சிருப்பாங்க. அதோட நிறமும் பார்த்தீங்கன்னா இந்த 7வது சக்கரத்தை தான் பிரதிபலிக்குது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6 புலன்களையும் அடக்கி இமயமலைகளில் இருக்கக்கூடிய முக்கிய 7 மலைகளையும் தாண்டி இறுதியாக கைலாயத்தை அடையும் போது நம்ம பண்ண பாவங்கள் எல்லாமே நீங்கி முக்தி அடைவோம் அப்படிங்கிறது தான் அர்த்தமாகுது. சிவலிங்கத்தோட உச்சிக்கு வந்து கைலாயத்தை பார்த்துட்டோம். ஆனால் இங்கே கைலாயம் மட்டும் இல்லை, வைகுண்டமும் இருக்கு. அந்த வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு நம்ம அனுமனோட உடல் வழியாக தான் நடந்து போயிருப்போம். நீங்கள் வெளியிலே பார்த்துருப்பீங்க, சிவலிங்கம் இருக்கும். சிவலிங்கத்தை தாங்கி பிடிக்கிறபடி அனுமன் இருப்பார். அனுமனோட காலுக்கு கீழே ஒரு பாறை மாதிரியான ஒரு வடிவம் வந்து அமைச்சிருப்பாங்க.
அந்த பாறைக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 8 தளம் இருக்கு. அதுவும் குகை வடிவத்தில் தான் வடிவமைச்சிருப்பாங்க. அந்த 8 தளத்துலேயும் அஷ்டலட்சுமிகள் இருப்பாங்க. ஒரு தளத்துலேயும் ஒரு லட்சுமிகள் அப்படிங்கிற பட்சத்தில் 8 அஷ்டலட்சுமிகள் அவங்களுக்கான ஒரு சன்னதி அங்கே இருக்கும். அஷ்டலட்சுமிகளையும் தரிசனம் பண்ணிக்கிட்டே கீழே இறங்கினா நம்ம அடையிறது வைகுண்டம். வைகுண்டம் எங்க இருக்கும்? கடல்ல அனந்த சயனத்துல விஷ்ணு பகவான் படுத்திருப்பாரு. காலடியில லக்ஷ்மி தேவி இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானையும் தரிசனம் பண்ணிட்டு குகை வழியா நம்ம வெளியில வந்துடுறோம். இந்த வடிவங்களை பற்றி நம்ம மொத்தமாக சொல்லணும்னா, பூலோகத்தில் இருந்து 7 மலையை கடந்து மேலோகத்தில் இருக்கிற கைலாயம்ல சிவனையும் பார்வதியும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அஷ்டலட்சுமிகளை தரிசனம் பண்ணிட்டு கீழே கடலுக்கு வந்து வைகுண்டம்ல இருக்கிற விஷ்ணு பகவானையும் தரிசனம் பண்ணுறோம். இது போய் பார்த்துட்டு வந்த அனுபவம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்பவே தனித்துவமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு தனித்துவமான தரிசனம் வந்து வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பொழுது போயிடுச்சு. இப்போ வந்து சூரியனில் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்க, அங்கே பிறை நிலாவோட வந்து சிவலிங்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் வந்து உள்ளே போயிட்டு வந்தோம். உள்ளே வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 150 ரூபா டிக்கெட்டு, சூப்பராக இருந்தது உள்ளார. அப்புறம் இந்த தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு கூடவே கைடும் வருவாங்க. இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கைடு ஒருத்தவங்க உங்களுக்கு கூட வருவாங்க. தமிழ்லே பண்ணுவாங்க. தமிழ் ஆட்கள் நம்ம போனோம்னா தமிழ்லே வந்து நமக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க இதெல்லாம் பற்றி. இது எப்படியும் பார்த்தீங்கன்னா இதை முழுசாக முடிச்சுட்டு வர இது ஒரு சின்ன ட்ரிப்பு மாதிரி, ஒரு தெய்வீக சுற்றுலா மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே போயிட்டு மேலே வந்து சிவனை பார்த்துட்டு கீழே வைகுண்டத்துக்கு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 40-45 நிமிஷம் இதுக்கு எடுத்துக்கும். மொபைல் அலோடு இல்லாததுனால வெளியில் இருக்க கிளாக் ரூம்லேயே நீங்கள் கொடுத்துட்டு போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. வந்து இந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்தது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு அனுபவமாக இருந்தது. ஒரு கோயிலில் கிடைச்ச ஒரு தனித்துவமான அனுபவமாக இருந்தது. அப்புறம் இங்கே இது மட்டும்தான் சிறப்பாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. நம்ம மூலவர் கோயிலில் இருக்கக்கூடிய 12 ஜோதிடலிங்கமை பார்த்தபடி மூலவரோட வாயு மூலையில் இருக்கிற சிவலிங்கத்துக்குள்ள கைலாயமும் வைகுண்டத்தையும் பார்த்த மாதிரி மூலவரோட கன்னி மூலையில் பார்த்தீங்கன்னா விநாயகரோட 32 வடிவிலான ஒரு சிலை அம்சங்களையும் பார்க்கலாம். பூந்தொட்டியெல்லாம் வச்சு உட்கார்றதுக்கு இடம் ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலே சிவன் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பூமிக்கு மேலே வந்து சிவலிங்கம் இருக்கிற மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே 32 விநாயகர் இருக்கிற மாதிரி ஒரு பீடமும் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா. அப்புறம் அந்த சைடில் வந்து நவகிரக சன்னதி அந்த மாதிரிலாம் இருக்குது. என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நாக சன்னதி. பின்னாடியே பார்த்தீங்கன்னா 5 தலை நாகம் இருக்கு. இந்த கோயில் உண்மையிலேயே ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. ஸோ திருவனந்தபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். திருவனந்தபுரம் வந்தாலும் சரி, கோவளம் வந்தாலும் சரி. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அப்புறம் கோவளமில் இருக்கிற ஆழிமலை சிவன் டெம்பிளில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. எப்படி வந்தாலும் இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் தனித்துவமான கோயில்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, signing off, Hema.